கர்த்தருடைய செய்திக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். ஒவ்வொரு வாரமும் நம்ம செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம்ம செய்திகளை கேட்கிறது மாத்திரமல்ல, அதை நாம் அபியாசப்படுத்த, நம்ம வாழ்நாள் முழுவதும் அதை செயல்படுத்த நாம் முயற்சி செய்வோம். தேவன் நிச்சயமாக அதுக்கேற்ற பிரதிபலனை நம்முடைய வாழ்க்கையில் அவர் கட்டளையிடுவாராக. பிரேஸ்ல ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம ஆராதிக்கிற தேவன் உண்மையாகவே நம்ம மத்தியில் வாசம் பண்ணுகிறாருன்னு சொல்றாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆராதனை நேரத்தில் அநேக கட்டுகள் விடுவிக்கப்படுகிறது. ஆராதனை நேரங்களில் பல வகையான சாபங்கள் முறிக்கப்படுகிறது. நல்ல ஆராதிக்கிற பிள்ளைகள், அவர்களுக்கு நன்மையின் அற்புதத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது. அநேகர் யாரெல்லாம் ஆண்டவருடைய முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு தேவனிடத்தில் தொழுது கொள்ள அவர்கள் வருகிறார்களோ, அவர்கள் இருக்கிற வண்ணமாய் கண்டிப்பாய் வீட்டுக்கு போக மாட்டாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றேன்? உங்கள் ஆராதனையில ஒரு அசைவு இருக்க வேண்டும். உங்கள் ஆராதனையில நீங்கள் கர்த்தரிடத்தில் இணைக்கப்படும் பொழுது உங்களுடைய இருதயத்தில் ஒரு மாற்றம், உங்கள் முகத்தில் ஒரு மாற்றம், உங்கள் உள்ளத்தில் ஒரு மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. ஆராதனை என்பது சும்மாய் நிற்பதல்ல, அசையாமல் இருப்பதல்ல, அமைதியாய் இருப்பதல்ல. ஆராதனை என்பது மற்ற காரியங்களை சிந்தித்து கொண்டிருப்பதல்ல. இது கர்த்தர் நம்மை உருவாக்குறதான ஒரு பட்டறை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்மை உருவாக்குறதான ஒரு பட்டறை. உங்கள் முகங்கள் முகவாடலாய் கண்டிப்பாய் நீங்கள் வீட்டுக்கு போக மாட்டீங்க. ஆராதனை உங்களை நிச்சயமாய் முகம் மலர்ச்சி அடைய செய்யும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒரு முகம் மலர்ச்சி வேணுமா? ஆராதனையில உண்மையா பாடணும், உண்மையா கைகளை தட்டணும், உண்மையா கர்த்தர் அபிஷேகத்தில் நிரம்புவதற்கு இடம் கொடுக்கணும். விட்டு கொடுத்தா தான் கர்த்தர் இறங்கி வருவார். ஆமேன். வாசற்படின்னு கதவை தட்டுகிறேன், ஒரு சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா என்ன பண்ணுவேன்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க ஆண்டவருக்கு வாசலை, உங்கள் இருதய பலகைகளை திறந்து கொடுக்கும்போது அவர் உங்கள் இருதயத்துல வந்து வாசம் பண்ணுவார். நிச்சயமா அன்றைய தினத்துக்கு, இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குரிய நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு தான் வீட்டுக்கு போவீர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதனால கவனமாய் என்னை நீங்கள் கவனியுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் நேசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமா உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கும். பிரைஸ்ல ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதங்களும் அற்புதங்களும் வேண்டும் என்று சொல்கிறவர்கள் அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு ஆசீர்வாதமும் அற்புதமும் எனக்கு ரெண்டுமே வேணும்னு சொல்றாங்க. ஆமேன். கர்த்தரால் இப்பொழுது நான் கேட்கிறேன், ஆமேன், உங்களுக்கு ஆசீர்வாதமா அற்புதமா ஏதாவது ஒன்று தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா எதை தேர்ந்தெடுப்பீங்க? என்ன பாஸ்டர் ஒரே குழப்பமா இருக்கு? சொல்லுங்க. உங்களுக்கு ஆசீர்வாதமா அல்லது அற்புதமா, ரெண்டுத்துல எது வேணும் அப்படின்னு கேட்டால் நீங்க எதை சொல்லுவீங்க? எதை கேட்பீங்க? ஆசீர்வாதம். யார் சொன்னது ஆசீர்வாதம்? ஏன் எல்லாரும் அவனை கை காமிக்கிறீங்கப்பா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. யாருக்கு மற்றவங்களுக்கு அற்புதம் தேவையில்லையா? தேவன் நாம மகிமைப்படட்டும். கர்த்தர் நல்லவர். நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. எது நமக்கு அதிகமாய் தேவை? கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு வேண்டுமா? கர்த்தர் தருகிற அற்புதங்கள் நமக்கு வேண்டுமா? ரெண்டுமே முக்கியமானது தான். ரெண்டுமே, இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது, இது சிறந்தது அப்படி அல்ல. ரெண்டுமே முக்கியமானதான். ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா கூர்ந்து கவனித்து பார்த்தீர்கள் என்றால், ஆசீர்வதிக்கப்பட்ட நபர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் அந்த ஆசீர்வாதத்தின் கிரியைகளை நீங்கள் பார்ப்பீர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரங்கள் அப்படி என்று சொன்னால், நீங்கள் வாகனத்தில் போகும்போது நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. வாகனத்தில் போகும்போது பத்திரமாய் போகி பத்திரமாய் வீட்டுக்கு வருகிறது ஒரு ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? வாகனத்தில் போகும்போது ஒரு லாரி வந்து அதை அடித்து கீழே விழுந்து கை கால் உடைந்து போராடுகிற நேரத்துல இயேசுவிடத்திலிருந்து ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டு அற்புதத்தோடு வீடுக்கு திரும்புவது ஒரு காரியம். இப்ப சொல்லுங்க, ஆசீர்வாதம் வேணுமா அற்புதம்? எத்தனை பேர் புரிந்து கொண்டார்கள்? அல்லே சொல்லுங்க. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் என்ன பண்ணுவாங்க? தேவ ஆசீர்வாதத்தின் பெற்றுக்கொண்டபடியே அவர்கள் நலமாய் போகி நலமாய் என்ன பண்ணுவாங்க? இருப்பார்கள். நலமாய் எல்லா வேலைகளும் செய்வார்கள். நலமாய் காணப்படுவார்கள். தேவ ஆசீர்வாதங்கள் மேல் இருக்கிறபடினால் ஒரு விபத்துகள் நாசமோசங்கள் எல்லாம் வீடு திரும்புவார்கள். ஆமேன். கர்த்தர் நல்ல ஒரு பின்மாற்றம் அடைகிறவர்கள், ஆமேன், கீழே விழுந்து போகிறவர்கள், ஏகப்பட்ட அடி உத காயங்கள் வாங்கின்ற மறுபடியும் இயேசுவே அப்படி நோக்கி பார்த்து மறுபடியும் அவர்கிட்ட இருந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டு வீடு திரும்ப. இது ரெண்டுத்துல எது உங்களுக்கு தேவை? அல்லேலூயா. முன்னாடியோட இப்போ கொஞ்சம் வேகம் அதிகமா வர மாதிரி இருக்கு. அல்லேலூயா. சொல்லுங்கள், ஆசீர்வாதம் வேண்டுமா அற்புதம் வேண்டுமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம அநேக நேரங்களில் ஆமேன் தேவனிடத்துல வந்து ஆமேன் குறைவுகளின் மத்தியில, ஆமேன் வறண்டு போயிருக்கிற மத்தியில, ஆமேன் இயலாமையின் மத்தியில,
எல்லாம் முடிந்து போன சூழ்நிலைகளில் தேவனிடத்திலிருந்து ஒரு அற்புதத்தை பெற்றுக் கொடுக்கிறோம். ஆனால் தேவ ஆசீர்வாதம் நிரப்பப்பட்ட மனிதர்களாய் எப்பொழுதுமே தேவன் விரும்பத்தக்க எல்லாவது நன்மையினால் நாம் காணப்படுகிற பாத்திரங்களாய் நாம் காணப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பக்கத்தில் தட்டி சொல்லுங்க. ஆசீர்வாதம் தவறு அல்ல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாய் இருப்பது தவறு அல்ல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு வசனத்தை உங்களுக்கு வித்தியாசத்துக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். யோனா 1வது அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். அதே போல யோனா 2வது அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிக்க போறோம். மைக்ல ஒருத்தர் வாசிக்கும் போது நாம் எல்லாரும் இணைந்து வாசிக்கலாம். இப்ப 2 வசனத்துக்கான வித்தியாசங்களை நீங்கள் தான் எனக்கு பிரசங்கம் பண்ண வேண்டும். இப்ப அந்த வசனத்தை கவனமா கவனிக்கலன்னா நீங்க எனக்கு பிரசங்கம் பண்ண முடியாது. நீங்க எனக்கு அதை சொல்ல முடியாது. இப்போ நீங்க அதை எனக்கு கவனமா சொல்றீங்களா இல்லையான்னு பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் நல்லவர். எடுத்துக்கொள்ளுங்கள். யோனா 1வது அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, ஆமென், கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர் நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய், ஆமென், அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். ஓகே. இப்ப மறுபடியும் யோனா 2வது அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். வாசிங்க. அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். நீர் என் சத்தத்தை கேட்டீர். பிரைஸ் ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு வித்தியாசம் புரிந்தது? ஹல்லேலூயா. வாசித்த யோனா 1வது அதிகாரம் 2ஆம் வசனம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் எதை சொல்லுகிறது? வாசித்த யோனா 2வது அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ஐயா இன்னொரு கான்செப்ட்ல வர்றாரு. சூப்பர். யோனாவுக்கு கீழ்ப்படுது இல்லை. பாருங்க பிரசங்கம் எப்படி வருது பாருங்க. அடுத்து இங்க ஒரு டாபிக் ஐயா சொல்லியிருக்காரு, அங்க ஒரு டாபிக் சிஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க பார்க்க. இது 4 வசனம் வாசிச்சிருக்கிறோம். எதுனாலும் சொல்லலாம். பாதாளத்தில் இருந்தோம். வெரி குட். அம்மா 3வது பிரசங்கம் வந்துட்டாங்க. அடுத்து எது சொன்னாலும் சரிதான். கொடுத்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை செய்யறாரு. அது அது கீழ்ப்படியாமைன்னு ஐயா சொல்றாரு. அது 4வது பிரசங்கம். அடுத்து நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இது 2 வசனத்துல நான் காண்பிக்கிற வித்தியாசத்தை கவனிங்கள். வசனத்துல ஆதாமின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகும். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய வித்தியாசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதே ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிற ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிற யோனா, அதே யோனா 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல கர்த்தருடைய வார்த்தைக்காய் ஏங்கி நிற்கிறார். அல்லேலூயா. அங்க ஒரு அற்புதம் நடக்கிறது. என்னங்க? முன்னாடி அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. என்ன ஆசீர்வாதம்? கர்த்தருடைய வார்த்தையை டைரக்டா கேட்கிறதான ஒரு ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அடுத்து அடி உத வாங்கி மீன் வயிற்றுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஜெபம் பண்ணி 3 நாள் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு அற்புதம் நடந்து, அப்புறம் அந்த 3 நாள் வயிற்றுக்குள்ள ஒரு அற்புதமா இல்லையா? அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 3 நாள் வயிற்றுக்குள்ள மீன் வயிற்றுக்குள்ள. அல்லேலூயா. நாம ஒரு மீனை வயிற்றுக்குள்ள போட்டா, நம்ம வயிற்றுக்குள்ள போச்சுன்னா அந்த மீன் எத்தனை நாளுக்குள்ள உயிரோடு இருக்கும்? என்ன சிரிக்கிறீங்க? ஒரு மீன் எடுத்து உங்க வயிற்றுக்குள்ள போடுறீங்க, அது எத்தனை நாள் உயிரோடு இருக்கும்? குட்டி பசங்க மீன் வயிற்றுக்குள்ள போட்டா எத்தனை நாள் உயிரோடு இருக்கும்? சொல்றா, வளவளன்னு பேசுறீங்க. லைஃப் லாங் உயிரோடு இருக்குமா? டாக்டர்கிட்ட போய் நாக்கு பூச்சி மாத்திரை சாப்பிடணும். அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அதே நாம மீன் வயிற்றுக்குள்ள போனா அது அவனுக்கு கிடைச்ச ஒரு அற்புதம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? அங்க போய் ஜெபம் பண்றான், கஷ்டப்படுறான், அடி வாங்குறான், உத வாங்குறான். அப்புறமா ஆண்டவரே, அழகாய் சொல்லப்பட்டிருக்கு, யோனா தன் தேவனாய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அல்லேலூயா. அது ஒரு அற்புதம் தான். அது ஒரு அற்புதம் தான். ஆனா அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருந்தது. என்ன? டைரக்டா கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதான ஒரு ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவன் மறுபடியுமாய் கர்த்தரிடத்தில் அவன் போகிறான். இன்னைக்கு அநேக நேரங்கள்ல கர்த்தரிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டிய. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தர் நல்லவர். பி எ பிளஸட் வெசல். ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாக.
சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். மே பி எ பிளஸட் வெசல். சொல்லுங்க பார்க்கலாம். ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாக இருங்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்கள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரங்களா இருக்க வேண்டும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற, கர்த்தரே வந்து நம்ம இடத்துல இடைப்படுகிற எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சாம்வேல் சாம்வேல் சாம்வேல். எத்தனை பேர் என்ன ஞாபகம் வருது? கரெக்டாக தானே சொல்கிறேன். பரவாயில்ல. நீங்கள் முடிக்கிறத பார்த்தா முன்ன கேள்விப்பட்டதே இல்லை. 3 தடவை சொல்லியிருக்கிறாங்க. ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கரெக்டாக தான் சொல்கிறீங்க சில பேர், ஆனால் முடிக்கிறீங்க. 3 தடவை அந்த வார்த்தை யாரை தேடி வருது? குட்டி சாம்வேல். அல்லேலூயா. குட்டி சாம்வேல் தேடி வருகிறது. அது ஒரு ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் போய் கர்த்தரிடத்துல நிக்கல, ஆனா கர்த்தருடைய அவர் இடத்துல வந்து நிற்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு யோனா வீட்டுல கர்த்தருடைய வார்த்தை வருது. அது ஒரு ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனையோ வகையான ஆசீர்வாதங்களை உலகம் ஆசீர்வாதம் என்று சொல்லி கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் அவருடைய வார்த்தை என்னிடத்துல வந்து உதிப்போது அதுதான் மிக சிறந்த ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தர் லிட்டரலா என்னிடத்துல வந்து இன்னைக்கு நீங்க எல்லாருமே ஆஸ்வதிக்கப்பட்ட பாத்திரவான்களா இருக்க வேண்டும். யோனா என்பதற்கு என்ன அர்த்தம் இப்படி சொல்றாங்கன்னா, புறா. என்னங்க? பக்கத்து தட்டி சொல்லுங்க. புறானா? பக்கம் சொல்லுங்க. புறானா? புறா வேலையை மட்டும் செய்யணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எங்க அனுப்புறாங்களோ அங்க மட்டும் தான் என்ன பண்ணணும்? அல்லேலூயா. யோனா அப்படின்றதுக்கு என்ன அர்த்தமா? புறா. அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்க ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பாத்திரம் யோனா என்று காணப்படுகிறார். அல்லேலூயா. 3ஆம் வசனத்தை வாசிங்க. யோனா 1:3 வசனம். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி. என்னங்க? கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி. இன்னைக்கு தேவனுடைய சமூகத்துல நீங்க எல்லாம் நிரம்பி, அதேபடிய பிரசனத்துல நிரம்பி, கர்த்தருக்கு சமூகத்துல பெற்றுக்கொள்ள வேண்டிய எல்லா அருள்களையும் ஆசீர்வாதங்கள் நன்மைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு சபைக்கு வந்திருக்கீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த சபைக்குள்ள வந்தாவே போதுங்க, கர்த்தர் நம்முடைய இடைப்பட ஆரம்பிப்பார். அல்லேலூயா. சபையை கர்த்தர் எதுக்கு திரும்ப வச்சிருக்கிறாரு? உங்களிடத்துல இருக்கிறதான எல்லா டிஸ்கனெக்ஷன், எல்லா இருக்கிறதான துண்டிப்புகள், தேவனோட இந்த இணைப்பில் இருக்க துண்டிப்புகள்லாம் இணைக்கப்பட்டு மறுபடியும் அவர் சத்தத்தை கேட்பதற்கு நமக்கு சபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இணைக்கப்படுகிற நேரத்துல கர்த்தருடைய இருதயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆனா இங்க பாக்குறோம், யோனாவை கர்த்தருடைய சமூகத்தை நின்று விலகி. அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறீங்க? உங்க இருதயத்தின் மேல் கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம், நான் கர்த்தருடைய சமூகத்தில் நிலைத்திருக்கிறேன். நீங்க கர்த்தருடைய சத்தத்தை ரொம்ப, அது ஒரு ஆசீர்வாதங்க. அல்லேலூயா. பாஸ்டர் கையில 5 மோதிரம் இருக்கு பாஸ்டர், கழுத்துல 10 சங்கிலி இருக்கு. என்ன சங்கிலி? நல்லா சொல்லுங்க. நாய் சங்கிலி நினைச்சிடக்கூடாது. என்ன சங்கிலி இருக்கு? அவ்வளோ கோல்டு இருக்கு. அப்பா என்ன ஆசீர்வாதம்! அடே அப்பா, இது மாதிரி ஒரு ஆசீர்வாதம். கர்த்தருடைய சத்தத்தை பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு எனக்கு வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமே. தேவன் என்னோட இடைப்பட்டார் அப்படின்னு சொல்றது, தேவன் என்னை இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் வேணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போனான், ஓடி போனான். கர்த்தர் தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து ஆமேன் போய் கண்டு விலகும்படி. தயவு செய்து கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகணுன்ற திட்டத்தை மட்டும் நீங்க திட்டமிடாதீங்க. அல்லேலூயா. நீங்க அடி வாங்குறதுக்கு நிறைய காரியம். அற்புதம் செய்வாரா? எஸ், கர்த்தர் நிச்சயமா அற்புதம் செய்வார். கர்த்தர் காப்பாத்துவாரா? கண்டிப்பா காப்பாத்துவார். கர்த்தர் நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது, ஐசியூல போராடிட்டு இருக்கும்போது டாக்டர் இதுக்கு மேல கடவுள் தாங்க அப்படின்னு எழுதி கொடுக்கும்போது உதவி செய்வாரா? கண்டிப்பா. நான் சொல்றேன், ஏன் அவ்வளவு தூரம் போனோம்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்படி நெஞ்சு இழுக்குது. என்ன இழுக்குதுங்க? அல்லேலூயா. அவ்வளவுதான் அப்படின்றாங்க டாக்டர். எல்லாருமே சொல்லுவாங்க, டாக்டர் கை விரிச்சிட்டாரு. என்னங்க டாக்டர்? ஆனா நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் ஏன் எனக்கு பக்கத்து தட்டி சொல்லுங்க சிஸ்டர், பிரதர் சொல்லுங்க பார்க்கலாம். பொறுமையா சொல்லுங்க, அழகா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்து தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். சிஸ்டர், பிரதர், ஏன் ஐசியூ வரைக்கும் போனோம்? அல்லேலூயா. வஸ்திரம் நல்ல சலகாய் சொல்லப்பட்டிருக்கு, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆமென். கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி, கர்த்தரே வந்து யோனா கிட்ட பேசுகிற ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரங்க. அல்லேலூயா. நீ ஏன் விலகி போற? நீ ஏன் விலகி போற? தேவ சகோதரியே, தேவ பிள்ளை, நீ ஏன் விலகி போற? நீ ஏன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போற? சசி, நீ ஏன் கர்த்தரை விட்டு விலகி போற?
ஆமா, எனக்கு ஒவ்வொருத்தரும் நான் கேட்குறேன், நீங்க கர்த்தரை அநேக நேரங்களில் விட்டு விலகி போகிறதான ஒவ்வொரு காரியமும் என்ன நடக்குது அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நமக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிறது. நம்ம வழிகள் போதும் பிரதர், போதும். நீங்க பட்ட பாடுகள் போதும், பட்ட காயங்கள் போதும், பட்டதான வழிகள் போதும். நான் சொல்றேன், அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க, வேணான்னு சொல்லல. ஆனா உங்களுக்கு உங்கள் தலைமையில ஒரு ஆசீர்வாதம் இருக்கணும் அப்படின்னா, அது உங்களை வாழ்நாள் முழுவதும் பாதுகாக்கும். எத்தனை பேர் ஆமென் யோனா சொல்ற வேலையை செஞ்சிருந்தா இவ்வளோ பெரிய போராட்டம் தேவையில்ல, டைரக்டா போயிருப்பார், அந்த இடத்துல கர்த்தர் கிரியை செய்திருப்பார். அனுப்புகிறது யார்? உங்களிடத்தில் பேசுகிறது யார்? உங்களை வழி நடத்துகிறது யார்? இந்த சபையில நிரம்பி இருக்கிறது யார்? இந்த இடத்துல அவன் ராஜாதி ராஜாவாய் வீற்றிருக்கிறது யார்? உங்களிடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறது யார்? உங்கள் காதுகளில் இடைப்பட்டு கொண்டிருக்கிற சத்தம் என்ன? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தயவு செய்து கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போகிற பிள்ளைகளாய் வேண்டாம். கர்த்தர் காட்டுகிற பாதை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தர் காட்டுகிறதான பாதை ஒரு பாதுகாப்பின் பாதையா இருக்கும். கர்த்தர் நடத்துகிறதான ஜேர்னி, லைஃப் ஜேர்னி, அது சேஃப் ஜேர்னியா இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தருடைய சத்தம் நம்மை நிச்சயமாய் சரியான வழியில் நடத்தும். 4ஆம் வசனத்தை வாசிங்க. அது யோனா 1:4 வசனம். ஆமென். கர்த்தர் சமுத்திரத்தின் பெருங்காற்றை வரவிட்டார். உடையும் என்று நினைக்கத்தக்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு தேவன் நல்லவர். இன்னைக்கு தேவன் நம்மளெல்லாம் நிச்சயமாய் ஒரு பெருங்காற்றிலிருந்து நம்மை காப்பாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மிகப்பெரிய பெருங்காற்று ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் வீச பண்ணார் அப்படின்னா தாங்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சமுத்திரத்தின் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடல் கப்பல்கள் உடையும் என்று இன்னைக்கு அநேக நேரங்களில் பெரிய பிரச்சனை. அப்படியே வீடே 2 ஆகுற அளவுக்கு, வாழ்க்கையே 2 ஆகிற அளவுக்கு, எல்லாம் முடிஞ்சு அப்படியே உடஞ்சி சிதறி போகிற அளவுக்கு சில பேர் எக்ஸ்ட்ரீம் போனதுக்கப்புறம் ஏசப்பா அப்படின்னு வருவாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகம் நிச்சயமாய் நம்மை பாதுகாக்கும். அது ஒருபோதும் நம்மளுக்கு இன்னைக்கு பாருங்க, கர்த்தர் அனுமதிக்கிறார். கர்த்தர் அனுமதிக்கிறார். சில நேரங்களில் பெருங்காற்று அனுமதிக்கிறார். சில நேரங்களில் தேவன் நல்லா உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆசீர்வாதத்தை விட்டு விலகி போகாதீங்க. அல்லேலூயா. உலகம் காண்பிக்கிறதான பலவையான காரியத்தை பார்த்து போகாதீங்க. இன்னைக்கு பைக்கில் வாலிப பிள்ளைகள் பைக்கில் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டியிருக்கிறாங்க. பல வருஷமா அந்த ஸ்டிக்கர் நான் பார்க்குறேன். அந்த பைக்கில் என்ன ஒட்டிருக்கிறாங்கன்னா, மை லைஃப் மை ரூல். என்னங்க பைக்கில் என்ன ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க? இப்போ எல்லாரும் அதுக்கு பதில் சொல்லுங்க. வாலிப பசங்க மட்டும் சொல்லுங்க. மை லைஃப் மை ரூல்ல என்னப்பா? சூசையா? மை லைஃப் மை ரூல்ல என்ன அர்த்தம்? பைக்கில் ஏன் அந்த ஸ்டிக்கர் ஒட்டிருக்கிறாங்க பசங்க? சமுதிரத்தை விட்டுருக்கிற மை லைஃப் மை ரூல் பைக்கில் ஒட்டிருக்கிறாங்க, பின்னாடி ஒட்டிருக்கிறாங்க. அந்த வண்டி மட்டும் போகிற வேகம் அதிகமாக இருக்குது. அந்த வண்டியோட சைலன்சர் சத்தம் வேற மாதிரி இருக்குது. அந்த வண்டி மட்டும் டிராஃபிக்கில் நிற்க மாட்டேங்குது. என்னங்க அந்த வண்டிக்கு பின்னாடி என்ன ஒட்டிருக்கு? மை லைஃப் மை ரூல். அந்த வண்டி மட்டும் ஹெல்மெட் போடாமல் போகுது. அந்த அந்த வண்டி சரி, அந்த என்ன அர்த்தம்? தமிழ் அர்த்தம்னா என் வாழ்க்கை என் விதிகள். என்னங்க? என் வாழ்க்கை என் விதிகள். என் வாழ்க்கை என் விருப்பப்படி வாழ்வேன். அல்லேலூயா. இன்னைக்கு யோனாவை போல நாமும் இப்படி தான் சொல்கிறோம். நாமும் நம்முடைய லைஃப்பில் என்ன சொல்கிறோன்னா, மை லைஃப் மை ரூல். அல்லேலூயா. வாலிப பசங்க அடிக்கடி சொல்லுவாங்க, என்னை வாழ விடுங்க, என்னை சந்தோஷமாக என்ன பண்ணுங்க விடுங்க, என்னை நிம்மதியாகவே விட மாட்டீங்களா? அப்பாவா நீங்களா ஒரு அம்மாவா? என்னை நிம்மதியாகவே விட மாட்டீங்களே, எப்போ பார்த்தாலும் என்னை ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க? அல்லேலூயா. மை லைஃப் மை ரோல். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போகணும்னு நினைக்கிறீங்க. கர்த்தருடைய அடைக்கலக்கத்திலிருந்து விலகி போகணும்னு நினைக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறபடியெல்லாம் உங்களை வணைந்து உங்களை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அதை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறீங்க. என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, என்னை ஃபாஸ்டர் சர்ச்சு என்னை கட்டுப்படுத்தக்கூடாது பாஸ்டர். அடே அப்பா, ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, சர்ச்சு கட்டுப்படுத்துதான். நான் சொன்னேன், அப்படி கட்டுப்படுத்துற அளவுக்கு நான் ஒரு பெரிய சபைக்குள்ள கர்த்தர் சில சட்டத்திட்டங்களை வைத்திருக்கிறாருன்னா, உன் தலை மேல் ஒரு ஆஸ்வதிக்கப்பட்ட பாத்திரமா இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தேவன் நல்ல ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் சபைக்கு வந்தா நீங்க இப்படிலாம் இருக்க சொல்றீங்க, அப்படிலாம் இருக்க சொல்றீங்க, அது ரொம்ப கடினம், அது இந்த காலத்துல ஒருபோதும் செட் ஆகாது பாஸ்டர். சில பேர் சபையில ஏமாத்திக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க பாஸ்டர், அதனால சர்ச்சுக்கு வராங்க. நான் சொல்லுங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த ஏமாத்திட்டு உட்கார்ந்துருக்கிற ஆட்கள் ஒரு நாள் அற்புதத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஆனா என்ன அற்புதம்?
புரிந்தவர்கள் பாக்கியவாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் மேல எத்தனை பேர் தலை மேல ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்றாங்க? அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கு? பரவாயில்ல, கொஞ்சம் புரிஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் நல்லவர். தன் இஷ்டப்படி வாழ்க நினைக்கிறவர்கள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. ஆமென். கண்ட இடத்துல ஆமென் கர்த்தர் நல்லவர் நீங்க நடக்கணும்னு நினைக்காதீங்க. ஆமென். கண்ட இடத்துல வேலை செய்யணும்னு நினைக்காதீங்க. கண்ட இடத்துல ஆமென் ஒருபோதும் ஆமென் கண்டதை தின்னணும்னு நினைக்காதீங்க. என்னங்க பாஸ்டர், எதனாலும் சாப்பிடலாம் பாஸ்டர், கர்த்தர் படைச்சது பாஸ்டர், ஒயின் ஷாப்ல உட்காந்துருக்கூடாது. அல்லேலூயா. எதை வேணாலும் பாஸ்டர் செய்யலாம் பாஸ்டர், எல்லாம் அனுபவிக்க தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அடே அப்பா, இன்னைக்கு மை லைஃப் மை ரூல். நீங்கள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம், மறந்துடாதீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் கர்த்தர் சமூகத்தை விட்டு விலகினால் என்னென்ன அடிகள் விழும், என்னென்ன பெருங்காற்று வரும், என்னென்ன போராட்டங்கள் வரும். தேவப்பிள்ளையே, நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்க வேண்டிய நபர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. மறுபடியும் கர்த்தரிடத்துல வருகிறாய், மறுபடியும் கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்கிறார். தட்ஸ் நாட் குட். அது உனக்கு போதுமானதல்ல. நான் சொல்கிறேன், மறுபடியும் கர்த்தரிடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு சர்ச்சுக்கு வருகிறவர்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கிறாங்க. அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்கள் எதற்காய் வந்த கூட்டம்? தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறவர்கள் மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். புரிஞ்சவர்கள் பாக்கியம். தேவனிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வந்தவர்கள் அல்லேலூயா, அவர்கள் காணாமல் போய்விட்டார்கள். ஆமேன். அற்புதம் மாத்திரம் நமக்கு முக்கியம் கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தேவனுடைய கரத்தின் ஆசீர்வாதம், தேவனுடைய பாதுகாப்பின் ஆசீர்வாதம். ஆமேன். தேவன் நல்லவர். நம்ம தொழிலில் கர்த்தருடைய ஆசீர்வாதம், நாம் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆமேன் தொட்டதெல்லாம் என்ன ஆகணுங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என்ன பாஸ்டர் நீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமேன். நம்ம ஒருபோதும் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி என் இஷ்டப்படி தான் நான் செய்வேன், கர்த்தர் நல்லவர், எதனாலும் செய்கிறதான, எதைனாலும் சிந்திக்கிறதான, கண்டதை சிந்திக்கிறதான, கண்டதையும் பேசுகிறதான, கண்டதையும் பார்க்கிறதான, கண்ட இடத்துக்கு நடக்கிறதான, கண்டதையும் சாப்பிடுகிறதான பிள்ளைகளை ஒருபோதும் இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எல்லாவற்றையும் நான் செய்வோம் பாஸ்டர். தேவன் விரும்புகிற காரியம். வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 2:21 வசனத்தை வாசி கேட்கிறேன். 2 தீமோத்தேயு 2:21 வசனத்தை வாசிங்கள். 2 தீமோத்தேயு 2:21 வசனம். ஆகையால் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டாள், அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? வலது கருத்தை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை நான் எந்த நற்கிரியைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் ஒரு கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறதான எல்லா நற்கிரியத்துக்கும் எல்லாவற்றுக்கும் பயன்படுகிறதான ஆமேன் ஒரு கனத்துக்குரிய பாத்திரமா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் தேவன் விரும்புகிறபடியெல்லாம், யோனாவே நீ போப்பா, சொல்றதை செய்ப்பா. அந்த படகு, யோனா மட்டும் சொல்றதை செஞ்சு அந்த படகுல போயிருந்தா அந்த படகு ஒழுங்கா இருந்திருக்கும். அவர் போய் உள்ள விழுந்திருக்குன்னு அவசியம் இல்லை, 3 நாள் கஷ்டப்பட்டிருக்குன்னு அவசியம் இல்லை. அல்லேலூயா. பக்கத்துல தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பட்டுக்கொண்டிருக்கிற பாடுகள், நீங்க பட்டுக்கொண்டிருக்கிற நெருக்கங்கள், நீங்க பட்டுக்கொண்டிருக்கிற எல்லா காரியத்திலையும் நீங்க கொஞ்சம் சிந்தித்து பார்த்தீங்க அப்படின்னா, தேவன் நிச்சயமா உங்களுக்கு எதையுமே வான் பண்ணாமல் இருந்திருக்க மாட்டார். உங்களுக்கு எச்சரிப்பை கர்த்தர் தந்திருப்பார். உங்களோட கர்த்தர் இடைப்பட்டிருப்பார். தேவன் உங்களுக்கு கண்டிப்பாய் கர்த்தர் ஏதாவது ஒரு மனுஷன் நிமித்தமாய் பேசியிருப்பார், வசனத்து நிமித்தமாய் பேசியிருப்பார், பாடல் நிமித்தமாய் பேசியிருப்பார், கனவுல தரிசனத்து நிமித்தமாய் பேசியிருப்பார். அவன் பல வகையான சூழ்நிலைகள் மத்தியிலுமே கர்த்தர் நிச்சயமா என்ன பண்ணியிருப்பார்? எச்சரித்திருப்பார். எனக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு. அதாவது நல்லா ஒரு 6வது படிக்கும்போது வந்த சொப்பனம் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. என்னங்க? அல்லேலூயா. நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சின்ன பசங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கனவு. அன்னைக்கு பொம்மை படம் பார்த்துட்டு தூங்கியிருந்தாங்கன்னா நைட்டு ஃபுல்லாக என்ன வரும்? ஸ்கூபி டூபி பார்த்துருந்தாங்கன்னா நைட்டு ஃபுல்லாக ஒரு நாய் பின்னாடியே வந்திருக்கும். ஸ்பைடர்மேன் பார்த்துருந்தாங்கன்னா நைட்டு ஃபுல்லாக என்ன இருக்கும்? இவங்களும் அப்படியே மரத்துக்கு தாவி இருப்பாங்க, குரங்கு மாதிரி. இன்னைக்கு நிறைய நேரத்தில்
எத்தனையோ சொப்பனங்கள் இருக்கு. எனக்கு வந்த ஒரு சொப்பனம் என்ன அப்படின்னா, ஒரு தவறான வழிகள், ஒரு பரலோகத்தின் வாசல் இருக்கு. அந்த பாதையில போயிட்டு இருக்கிறேன். போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பக்கத்துல இருந்து ஒரு ஒரு வயசானவர் கை காமிக்கிறாரு. அது தவறான பாதை, ஒரு குறுக்கு பாதை. இந்த இடத்துல தூதர்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு தூண்கள் மேலேயும் தூதர்கள் இருக்கிறாங்க. நிறைய பரிசுத்தவான்கள், அப்படியே ஒரு பயங்கரமா கடல் மாதிரி ஜனங்கள் ஆண்டவர் பாதைக்கு நேரா போயிட்டு இருக்காங்க. அது பரிசுத்தமா இருக்கு. ஆனா இந்த பக்கத்துல ஒரு இருள் நிறைந்த பாதை. அங்க ஒரு சின்ன ஒரு வீடு இருக்கு. அங்க கூப்பிடுறான், பிசாசு கூப்பிடுறான். எனக்கு நல்லா தெரியுது. அந்த பக்கம் போறேன். அந்த இடத்துல ஒரு அடியை வாங்குறேன், ஒரு எச்சரிப்பை வாங்குறேன். மறுபடியும் நான் சரியாய் அந்த பாதைக்கு வர்றதுக்கு அவ்வளோ கடினம். எப்போ வந்த சொப்பனம்? அல்லேலூயா. ஆனா அது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு காரியத்திலையும் எனக்கு அது உணர்த்தும். அல்லேலூயா. மறுபடியுமாய் கர்த்தருடைய பாதையில வந்து அமர்வது தான் நமக்கு ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? கர்த்தர் நியமித்திருக்கிற ஓட்டம். முதல்ல நம்ம பார்த்தோம், அவன் பி எ பிளஸட் வெசல், ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாயிருங்கள். என்ன பார்த்தோங்க ஃபர்ஸ்ட்? ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமா இருக்கு. ரெண்டாவது பார்க்க போறோம், பி எ வெசல் ஆஃப் பிளெஸிங். ஆமென். ஆசீர்வாதத்தின் பாத்திரமா இருங்கள். எத்தனை பேருக்கு புரிந்தவர்கள் ஆளிலே சொல்லுங்க. முதல்ல என்ன பார்த்தோம்? ஆசீர்வதிக்கப்பட்ட. ரெண்டாவது பார்க்க போறோம், ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் இருங்கள். அல்லேலூயா. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? தேவனிடத்திலிருந்து ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாக நீங்கள் இருந்தால், ஆமென், தேவனுக்காக நீங்கள் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் அநேகருக்கு பிரயோஜனமா இருப்பீங்க. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நான் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய். அல்லேலூயா. தேவன் என்னை எதற்கு வைத்திருக்கிறார்? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பாத்திரம். சில நேரங்களில் ஏகப்பட்ட பேர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள், சும்மா இருக்கிறார்கள். என்னங்க? தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டவர்கள் என்ன இருக்கிறாங்க? சில பேர் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் வரங்களையும் பெற்றுக்கொண்டு சும்மா இருக்க முடியாது. அவர்கள் தேவனை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள், தேவனுக்காக செயல்படுவார்கள், தேவனுக்காக சாட்சியாய் நிற்பார்கள். ஆமென். கர்த்தர்கள் எல்லா இடங்களிலும் அவர்களுக்கு தானாகவே ஜெபிக்கிற உணர்வுகள் வரும். அவர்கள் ஜெபிப்பார்கள், ஜெயத்தை பெற்றுக்கொள்வார்கள். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரங்கள், ஜெபிக்கிறதுல ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரங்கள், ஆமென், ஸ்தோத்திரிக்கிறதுல ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? இன்னைக்கு தேவன் நல்லவர். நமக்குள்ள இருந்து திரளான ஆசீர்வாதங்களை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பாத்திரமா இருந்தால், நமக்குள் இருந்து அந்த ஆசீர்வாதங்கள் அநேகருக்கு வெளிப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றேன்? கைகளை இப்படி உயர்த்துங்க பார்க்கலாம். அப்படி கை இப்படி காமிங்க, இப்படி காமிங்க, இப்படி காமிங்க. நீங்களாம் என்ன கவனிக்கணுன்றதுக்காக தான். இப்படி காமிச்சிங்களா? இந்த கை சொல்லுங்க. இந்த கை ஆசீர்வாதத்தை வாங்குறதா இருக்கக்கூடாது, ஆசீர்வாதத்தை அநேகர் கொடுக்கறதா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? இன்னைக்கு வாங்கிட்டே இருக்குதுக்கு இந்த கை. என்ன பண்ணிட்டே இருக்கு? வாங்கிட்டே இருக்கு, ஆசீர்வாதம் வாங்கிட்டே இருக்கு. நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களா இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஆமென். கர்த்தர் நல்ல தேவன் அதை விரும்புகிறார். பி எ வெசல் ஆஃப் பிளெஸிங். ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் இருங்கள். வாசிங்கள். யோனா 1:5 வாசி கேட்கிறேன். யோனா 1:5. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து. பாருங்க, இந்த வார்த்தையை மட்டும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். நஷ்டம் யாருக்கு? யோனாவுக்கா? மறுபடியும் வாசிக்கிறோம். பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் என்ன பண்ணாங்க? எறிந்து விட்டார்கள். யாருடைய பொருட்கள்? கப்பல்ல பயணம் பண்ணவங்க எல்லாருக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்துகிற யோனா. அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதம் உள்ள பாத்திரமா இருந்தால் அவன் ஆசீர்வாதத்தை பகிர்ந்திருப்பான். அல்லேலூயா. ஆமென். ஆனால் அவன் ஆசீர்வாதத்தையும் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகினபடினால் அவனால் அந்த கப்பலுக்கு சாபம் ஏற்பட்டது. அவனால் அந்த கப்பலில் இருக்கிற எல்லாருடைய விலையுயர்ந்த பொருட்கள், அது தங்கமா இருக்கட்டும், வெள்ளியா இருக்கட்டும், இப்போ உயிர் தான்ப்பா முக்கியம். என்னங்க? தங்கம் முக்கியம், தங்கம் இருக்கு, வெள்ளி இருக்கு, ஐயோ விலையுறந்த பொருட்கள் இருக்கு, விலையுறந்த ஆடைகள் இருக்கு, விலையுறந்த சிறந்த காரியங்கள் இருக்கு. ஆனா உயிர் முக்கியமா? எல்லாத்தையும் தூக்கி எங்க போடு? இன்னைக்கு கூட வந்த எல்லாருடைய பொருட்களும் கடல்ல தூக்கி எறியப்பட்டது. யாருனாலப்பா நமக்கு இப்படி நடக்குது? தேவப்பிள்ளை, சபைக்கு வந்து கொண்டிருக்கிற தேவப்பிள்ளை, உங்களால், உங்கள் நிமித்தமாய் உங்கள் குடும்பம் 2ஆய் போகுதா? நீங்கள் உங்க குடும்பத்துல பிரிவினை உண்டு பண்ணுவதற்கு ஒருபோதும் நீங்கள் பாத்திரவான்களா இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? இப்படி வச்சிருக்கும்போது நான் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரம்.
நான் அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற பாத்திரமா இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என்னோட கை ஆசீர்வதிக்கிற பாத்திரமா இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்களால வீடு ரெண்டாகக்கூடாது, உங்களால உங்க வேலை ரெண்டாகக்கூடாது, உங்களால மற்றவங்களுக்கு நஷ்டம் வரக்கூடாது. இன்னைக்கு உங்கள் கைகள் ஒருபோதும் நஷ்ட கையாய் ஓட்ட கையா இருக்கக்கூடாது. என்னங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தேவன் நல்ல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் எல்லாவற்றையும் தூக்கி எங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க? தேவன் நல்லவர், தே பி a vessel of a blessing, ஆசீர்வாதத்தின் பாத்திரவான்களா இருக்க வேண்டும் தான் கர்த்தர் உங்களை என்ன அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமா இருக்கணும். தேவன் அதற்கு தான் உங்களுக்கு அநேக வகையான நன்மைகள் கொடுத்து உங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கார். நிரப்புறார், 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 நிரப்பிக்கிட்டே இருக்கார். உங்களை நிரப்பிக்கிட்டே இருக்கார். உயர்வை தருகிறார், உயர்வை தருகிறார், மேன்மையை தருகிறார், பல வகையான காரியங்களை உயர்த்துகிறார், பல வகையான ஆச்சரியமான காரியங்களை, பொக்கிஷங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார், உங்களுக்கு வரங்களை கொடுக்கிறார், ஞானத்தை கொடுக்கிறார், அநேக வகையான காரியங்கள்ல கர்த்தர் உங்களை சிறந்து விளங்க பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. உங்களுக்கு தெரியாது, கர்த்தர் உங்களை எல்லா இடத்துலையும் வித்தியாசப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனிடத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், இயேசுவோடு இருந்தவர்கள், நிச்சயமாய் அவர்கள் எல்லா இடத்திலும் தனித்தன்மை உடையவர்களே காணப்படுவார்கள். அல்லேலூயா. அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இயேசுவின் சாயல் எனக்குள்ள இருக்கு. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த சாயல உடையவர்கள் இயேசுவின் சரீரத்தை போலவே, அவரை போலவே மகத்துவத்தையும் அற்புதத்தையும் அதிசயங்களையும் அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரவான்களை நீங்கள் நானும் காணப்படுவது அவசியம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இயேசுவானவர் அவர் போன இடங்கள் எல்லாம் அற்புதம், அவர் பேசுகிறத கேட்கிற ஜனங்களுக்கெல்லாம் அற்புதம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இயேசுவானவர் எங்க தங்கி இருக்கிறாரோ அங்களோட ஆசீர்வாதம், அந்த வீடு ஆசீர்வாதம், அந்த கல்யாணம் ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? இயேசு இருக்கிற இடம் ஆசீர்வாதம். சத்தமா சொல்லுங்க. இயேசு இருக்கிற இடம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் இருக்கிற இடமும் ஆசீர்வாதமா இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. இயேசு இருக்கிற இடத்துல ஆமேன் கர்த்தர் பிரசன்ஸ் இறங்கி வருகிறது. இயேசு இருக்கிற இடத்துல பிரசங்கம் எழும்புது. இயேசு இருக்கிற இடத்துல மரித்தவர் உயிர் தெழுகிறார். அல்லேலூயா. இயேசு கடைசி மரண தருவாய் வரையும் அவர் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் காணப்பட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் இருக்க வேண்டும் தான் கர்த்தர் உங்களை என்ன சபையில வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எதற்குங்க இந்த சபை? எதற்கு கர்த்தர் இந்த சபை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்? எதற்கு உங்களை இங்க இடத்துல உட்கார வச்சிருக்கிறார்? நிச்சயமாய் நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தின் கனிகளை கொடுக்கிற பாத்திரவான்களை கர்த்தருக்கு முன்பாக காணப்பட வேண்டும். அநேகருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அநேகருக்கு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆயிரங்களுக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் வைப்பார். அல்லேலூயா. நீ பரிசுத்தமாய் இருந்தால், நீ கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போகாமல் இருந்தால், நிச்சயமாய் கர்த்தர் உன்னை நடத்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. நாம் எப்பொழுதுமே இந்த யோனாவை போல கப்பலை தத்தளிக்க பண்ணுகிற நபராக இருக்கக்கூடாது. உங்களுக்கு பிசினஸ் பார்ட்னர், உங்களோட இணைக்கிற பார்ட்னர் தயவாய் நல்ல ஆவிக்குரிய நபராய் இருக்க வேண்டும். அப்படி இல்லையா, அவருக்காய் நீங்கள் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன். சில நேரங்களில் சிலர்லாம் சாபத்தில் நிறைந்த நண்பர்களாய், சாபத்தில் நிரப்பப்பட்டவர்களாய் இருந்தார்கள். அவர்களோடு இணைக்கப்படுகிற எல்லாமே சாபமாய் மாறும். அல்லேலூயா. நாம் எப்பொழுதும் பிறருக்காய் ஜெபிப்பதில் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதிகமாய் வாய்க்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என்ன எனக்கு ஏன் எதுவுமே சரியா நடக்கல? அல்லேலூயா. இன்னும் சில பேர் நம்முடைய பேரை கெடுக்கிறதுக்கு இருப்பாங்க. சில பேர் நம்முடைய எல்லாவற்றையும் டிஸ்ட்ராய் பண்ணுகிற, நம்மை அழிப்புறதுக்கு இருப்பாங்க. சில பேர் நமக்கு ஏகப்பட்ட நஷ்டத்தை ஏற்படுத்த இருப்பாங்க. சில பேர் நம்ம எப்பொழுதுடா நம்ம விழுங்கலான்னு காத்திருப்பாங்க. அல்லேலூயா. நம்ம ஒருபோதும் அவரோட கை கூக்குற நபர்களாய் அல்ல. அல்லேலூயா. நான் அப்படி மாறக்கூடாது. சிஸ்டர், பிரதர், தம்பி, நீங்க ஒருபோதும் அப்படி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தேவன் விரும்புகிற காரியம் என்ன? சபைக்கு வந்துக்கிற தேவ பிள்ளை, நீங்கள் வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 10:22 வசனம் என்னோட சேர்ந்து வாசிங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே, சத்தமா சொல்லுங்க, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் என்ன கூட்டார்? எத்தனை பேர்லாம் ஆசீர்வாதமா இருங்க, ஆசீர்வாதமா
சொல்லப்படும். அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவன் இந்த ஒரே ஒரு ஆள் நான் தான் ஆண்டவர், எனக்கு போட்ட நஷ்டம் அப்படி வரக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அந்த ஜீவன் நிமித்தம் எங்களை அழித்து போடாத, குற்றமில்லாத ரத்தப்பழி எங்கள் மேல் சுமராத தேவரே கர்த்தர். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் நிச்சயமாய் ஆண்டவருக்கு எப்பொழுதுமே பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களா இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றேன்? நீங்க சபைக்கு வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு அநேக நேரங்களில் சர்ச்சில் சபைக்குள்ள நான் விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா, சபைக்குள்ள இருக்கிற நீங்கள், சபைக்குள்ள உங்களால் மற்றவங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவரே, இந்த மனுஷ நிமித்தமா எனக்கு இவ்வளவு நிந்தைய வந்ததுன்னு சொல்லக்கூடாது. சபைக்குள்ள தயவு செய்து சொல்றேன், பிஸ்னஸ் இருக்கக்கூடாது. பக்கத்தில் சொல்லுங்க பார்க்கலாம். முதல் கோரிக்கை சொல்லுங்க. முதல் கோரிக்கை, சபைக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? பிஸ்னஸ் இருக்கக்கூடாது. அல்ல வாங்க 2 பேரும் சேர்ந்து வேலை செய்வோம். வேண்டாம்ப்பா, வேண்டவே வேண்டாம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சபைக்குள்ள என்னென்ன வாங்க பார்ட்னராக இருந்து பிஸ்னஸ் ஆரம்பிப்போம். வேண்டவே வேணாம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமா இருந்தால் ஜெபம் பண்ணுங்க, அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். எத்தனை பேர் நீங்க முதல்ல ஆசீர்வாதத்தின் பாத்திரமா என்ன பண்ணணும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்களுக்கு உதவி செய்கிற வேணாம்னு சொல்லலாம். ஆனால் ஆமன் கர்த்தர் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுவோம். சில பேர் சொல்லுவாங்க, என் குடும்பமே உங்களை தான் நம்பி இருக்கு அப்படின்னு சர்ச்சில் யாரும் சொல்லக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என் குடும்பம் இப்படி ஒரு ஆமேன் கர்த்தர் விசுவாசிகளை சார்ந்து உங்கள் வாழ்க்கை ஒருபோது இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தர் நல்லவர். என் சபையில் இருக்கிற நண்பர் தான் எனக்கு உயிர் அப்படின்னா ஆர்டர் அடிப்பார். நான் தான் உனக்கு உயிர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றேன்? இயேசு தான் உங்களுக்கு யாரு? சர்ச்சுகளை உயிர் நண்பன். ஆர்டர் அங்கேருந்து அடிப்பார். உயிர் நண்பன் என்ன? அப்போ எதுக்கு சர்ச்சுக்கு வர? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சபைக்குள்ள கொடுத்தல் வாங்கல் இருக்கக்கூடாது. பக்கத்து தட்டி சொல்லுங்க. பக்கத்து சபைக்குள்ள கொடுக்கறது வாங்கிறது. எதை பற்றி பேசுகிறேன்? இந்த சாம்பார், ரசம், மோர் அதை பற்றி பேசலை. கடுகு, உளுத்தம் பருப்பு, கொத்தமல்லி இதெல்லாம் கொடுத்துக்கோங்க, வாங்கிக்கோங்க, வேணான்னு சொல்கிறேன். எதை கொடுத்தல் வாங்கல் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த பண விஷயம் சபைக்குள்ள பாஸ்டர் இவங்களுக்கு கொடுத்து உதனா, அவங்களுக்கு கொடுத்து இன்னும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தேவன் நல்லவர். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, சில நேரங்களில் பிசாசு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரத்தை ஒரு ஆசீர்வாதம் மற்ற பாத்திரத்தை வைத்து கெட்டு போக பண்ணுவோம். அல்லேலூயா. நான் ஒருபோதும் எச்சரிப்பாய் சொல்லுவேன், நீங்கள் சபைக்குள்ள எப்பொழுதுமே ஜபத்து நிமித்தமாகவும் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருங்க. விசுவாசத்துல அவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இருங்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒழுக்கத்துல ஆவிக்குரிய விஷயத்துல அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக இருங்கள். அதுவே போதுமானது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஏன் அப்படின்னா, யோனா கப்பல் இருக்கிற ஜனங்கள்லாம் தூக்கி போடுவதற்கு அவ்வளவு ஏங்கி இருந்தார்கள். நீ செத்தாதான்ப்பா நாங்கள் உயிரோடு இருப்போம். இந்த வசனத்துக்கு எனக்கு காரணம் என்னங்க? இந்த வசனத்துடைய ஒரே வரியில சொல்லணும், நீ செத்தாதான் நான் ஆண்டவரே, இவன் சாவுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. அதுதாங்க அந்த வசனம். இந்த நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்கள் எல்லாரும் சபைக்கு எல்லாரும் வாசிங்கள். எரேமியா, இன்னும் 5 நிமிஷம் தான் முடிச்சிடலாம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். கர்த்தர் மேல் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நான் எனக்கு இது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டியிலே நாட்டப்பட்டதும் ஆமென் ஆமென் தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பார். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். இப்படிதான் சபையில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அப்போதான் நீங்க பொழைச்சிக்குவீங்க. அப்பொழுதுதான் உங்களுக்கு இழப்புகள் பெரிய இழப்பாய் தெரியாது. அப்பொழுதுதான் உங்களுக்கு நஷ்டங்கள் ஒரு பெரிய நஷ்டமாய் தெரியாது. ஏன்னா நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு தேவன் நல்லவர். இன்னைக்கு தேவன் நிச்சயமாய் உங்களோட ஆசீர்வாதத்தின் வாசல்களை கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. கடைசியா நம்ம முடிக்க போறோம். முடிவுரைக்கு வந்துட்டோம். யோனாவுக்கு ஆசீர்வாதத்தின் வாசல் திறந்தது எப்படி? மிராக்கள் நடந்தது எப்படி? அற்புதம் நடந்தது எப்படி? அவன் செய்தது என்ன? கடைசியை வாசிங்க. யோனா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்கள். யோனா ஸ்டேட்மெண்ட், யோனாவுடைய ஸ்டேட்மெண்ட் இப்போதான் புத்தி தெரிஞ்சிருச்சு. 3 நாள் மீன் வயிற்றுல இருந்து கஷ்டப்பட்டக்கப்புறம் என்ன வந்துருச்சு? புத்தி தெளிஞ்ச உடனே பேசுகிற பேச்சை பார்த்தீங்களா? இவ்வளோ அழகாக சொல்கிறார். பொய்யான
பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபை என்ன பண்றாங்க? இன்னைக்கு நம்ம இந்த சபை, இந்த வசனம் நமக்கு அநேக நேரங்களில் பொருந்தும். அநேக நேரங்களில் கர்த்தருடைய கிருபையை போக்கடிக்கிற நபர்களாக நம்ம காணப்படுகிறோம். கர்த்தருடைய கிருபை எத்தனை மேல இருக்கு? கர்த்தருடைய ஆசீர்வாதம் எத்தனை பேர் மேல இருக்கு? யோனாவின் மேல இருந்த ஆசீர்வாதம், கர்த்தரை நேரடியாக வந்து பேசுகிற ஒரு ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தருடைய கிருபையை போக்கடிக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஒழுங்கா உங்கள் பிரயாணங்கள், இத்தனை வருடங்கள் யோனா செய்த பிரயாணங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வச்சிருப்பாரு, ஆசீர்வச்சிக்க மாட்டாரு? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை தடவை கர்த்தரை பயன்படுத்தியிருப்பார். இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிற நீங்கள் எல்லாருமே பயனுள்ள பாத்திரமா இருக்கணும். இன்னைக்கு சபையில் உங்களுக்கு எல்லா பயணங்களும் எல்லா காரியங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தயவாய் ஒருபோதும் கர்த்தர் உங்கள் தலைமையில் வைத்திருக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் உங்கள் தலைமையில் வைத்திருக்கிற கிருபை போக்கடிக்கிற நபர்களாய் காணப்படாதபடிக்கு நீங்கள் தெளிந்த புத்திகளை யாருங்களா? அடுத்த வருஷம் சொல்லப்படும், நானும் வென்றால் துதியின் சத்தத்தோடு உம்மை பலியிடுவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு நம்ம துதிக்கிற பிள்ளைகள் நிச்சயமாய் ஆஸ்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. 7 மணிக்கு சபைக்கு வாங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, பாஸ்டர் திட்டாரு. நிறைய பேர் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டீங்க. நிறைய பேர் வந்து என்கிட்ட, பாஸ்டர் இப்படிலாம் நீங்கள் பேசுறதே இல்லைன்னு சொல்லி வருத்தத்தை தெரிவிச்சிங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, நான் சொன்ன காரியத்துக்கு சந்தோஷப்பட்டது யாருன்னா இயேசு மட்டும்தான். ஏன் அப்படின்னா 7 மணிக்கு கர்த்தரை நோக்கி வந்தீங்க. 7 மணிக்கே கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சு, உங்கள் உதடுகள்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிச்சு. அல்லேலூயா. 7 மணியிலிருந்து கர்த்தரை உங்கள் பாடல் பாடிங்க பார்த்தீங்களா? அந்த பாடலில் பரலோகத்திற்கு தேவன் இறங்கி வந்தார். அவர் அதை ஏற்றுக்கொண்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு கர்த்தர் நல்ல பொய்யான மாயை பற்றி கொண்டிருக்கிற தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோ வென்றால் துதியின் சத்தத்தோடு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? துதியின் சத்தத்தோடு உம்மை பலியிடுவேன். தேவன் அதை ஏற்றுக்கொண்டார். யோனாவுக்கு 2வது வாசிங்க பார்க்கலாம். யோனா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. ஆமே. மறுபடியும் ஆசீர்வாதம் வருகிறது. மறுபடியும் யோனாவுக்கு ஒரு ஆசீர்வாதம். அந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு சந்தோஷம். அல்லேலூயா. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. யோனா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி. போதுமான கரங்கத்தடி தேவாதேவன் நன்றி சொல்லுவோமா? இந்த வழியில் மறுபடியும் யோனாவின் தலைமையில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வருகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, கர்த்தருடைய கிருபையை போக்கடிக்காதீங்க. அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாயிருங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கேட்குதுன்னா, கர்த்தர் உங்களோட இடையப்படுகிறான்னா அதை காத்துக்கொள்ளுங்க. அது எவ்வளவு பொக்கிஷமானது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. அது இழந்து அடி வாங்கி உத வாங்கி அப்புறம் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டு மறுபடியும் ஆண்டவர்கிட்ட வருகிறதை விட எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போகிற பாத்திரமாய் அல்ல, நான் எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்தில் நிலைத்திருக்கிற பாத்திரமாய், ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய், அநேகருக்கு ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்கிற பாத்திரமாய் காணப்படுவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க?